இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு நார்மலான ஒரு ஸ்கூல் டே. கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, எக்ஸாம்ஸ் இருக்கு, பெல்லும் அடிக்குது. ஸோ எவ்ரி திங் சீம்ஸ் டு பி நார்மல் இல்லையா? பட் சடன்லி ஸ்கூல் இட் செல்ஃப் ஒரு எம்டி யூனிவர்ஸ்குள்ள ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அங்கே நோ அடல்ட்ஸ், நோ இன்டர்நெட், நோ கிளியர் எக்ஸ்பிளனேஷன், நோ வே பேக். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த லாஸ் ஆஃப் ரியாலிட்டி தெம்செல்ஃப் ஸ்டாப் பிஹேவிங் நார்மலி. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டெலிபோர்டேஷன் பவர் கிடைக்குது, இன்னொருத்தன் வாட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியுது, someone can create a world, someone can manipulate probability. பட் இந்த பவர்ஸ் எல்லாம் எதுக்காக? How do you return home? Who created this world? And why are they here? And most importantly, what are you supposed to do with absolute freedom when nobody tells you what freedom is for? இதுதான் Sonny Boy. And unlike most scientific anime, Sonny Boy doesn't give you a map and ask you to follow it. It gives you a void and then it asks you to figure out who you are when the world stops giving you instructions. So வணக்கம் guys, welcome back to DFCT, the final cut Tamil. அனிமியில் சயின்டிஃபிக் ஜானரில் நமக்கு யூஸ்வலி ஒரு சர்டன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். டைம் ட்ராவல் இருக்கணும், ஸ்பேஸ் இருக்கணும், ஏலியன்ஸ், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, பேரலல் வேர்ல்ட்ஸ், பிக் எக்ஸ்பிளனேஷன், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ், லோர் அண்ட் ஈவென்ச்சுவலி ஒரு கிளியர் ஆன்சரும் வேணும் இல்லையா? ஆனால் சோனி பாய் இந்த என்டையர் ஃபார்முலாவையும் அவாய்ட் பண்ணுது. 2021 ரிலீஸ் ஆன இந்த சீரியஸ் ஃபர்ஸ்ட் லுக்கில் சிம்பிள் ஸ்கூல் அனிமி மாதிரி தான் தெரியும். 37 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்கூல், சடன்லி அனதர் டைமென்ஷன், சிம்பிள் ப்ரிமைஸ். பட் சீரியஸ் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் புரியும். இந்த ஸ்டோரி ஹவு டு வி எஸ்கேப்னு மட்டும் கேட்கல. It asks something much harder. If there is no authority, no predetermined future, and no rules telling you what to do, become who are you? And that is why Sonny Boy just scientific anime பார்த்தீங்கன்னா அதோட பிக்கஸ்ட் ஐடியாவை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. பிகாஸ் த alternate dimension, the powers, the strange worlds, everything is actually being used to talk about something very familiar. Growing up, the school that lost its world. ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஸ்கூல் சடன்லி அனதர் டைமென்ஷனுக்கு ட்ரிஃப்ட் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் செப்பரேட் ஆகுறாங்க, ரியாலிட்டி இட் செல்ஃப் அன்ஸ்டேபிள் ஆகுது. பட் நோட்டிஸ் சம்திங், இனிஷியலி ஸ்டூடெண்ட்ஸ் பேனிக் ஆகுறாங்க. பிகாஸ் எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்ட் சம்மன் டு டேக் கண்ட்ரோல். டீச்சர்ஸ் இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை, போலீஸ் இல்லை, கவர்மெண்ட் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்லி கொஸ்டின் வர்றது என்னன்னா, ஹூ இஸ் இன் சார்ஜ்? அண்ட் இந்த கொஸ்டின் தான் சோனி பாயோட ஃபர்ஸ்ட் மேஜர் ஃபிலாசபிக்கல் ப்ராப்ளமே. பிகாஸ் சொசைட்டியில் நாம ஃப்ரீடம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், பட் தட் ஃப்ரீடம் ஆல்வேஸ் கம் வித் இன்விசிபிள் ஸ்ட்ரக்சர். அதாவது பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் ரூல்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் லாஸ் இருக்கும், மணி சிஸ்டம் இருக்கும், சோசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஈவன் யுவர் ஃபியூச்சர் கூட சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சஜஸ்ட் பண்ணிடும். லைக் டாக்டர்ஸ் ஆகலாம், இன்ஜினியர்ஸ் ஆகலாம், ஜாப் பண்ணலாம், குட் மார்க்ஸ் வேணும், ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆகணும். அண்ட் சடன்லி சோனி பாயோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரையும் லூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் வாட் ஹேப்பன்ட்? தே டோன்ட் பிகம் ஃப்ரீ இமீடியட்லி, தே பிகம் கன்ஃபியூஸ்ட். பிகாஸ் ஃப்ரீடம்னா நோபடி கண்ட்ரோல்ஸ் மீன் மட்டும் இல்லை. ஃப்ரீடமோட டெரிஃபைங் சைடு என்னன்னா, நோபடி டெல்ஸ் யூ வாட் டு டூ. The void is not just a place. இந்த பாயிண்ட்ல சோனி பாயோட ஆல்டர்னேட் வேர்ல்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்கன்னா தான் சீரியஸோட பிரில்லியன்ஸே உங்களுக்கு புரியும். அதாவது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ரூல்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபிசிக்ஸ், சம்டைம்ஸ் கிராவிட்டி பிஹேவ்ஸ் டிஃப்ரெண்ட்லி, சம்டைம்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் ஸ்ட்ரேஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ், சம்டைம்ஸ் எ பர்சன் எபிலிட்டி லிட்டரலி சேஞ்சஸ் ஹவு த வேர்ல்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் லுக்கில் இதெல்லாம் ரேண்டம் சர்ரியலிசம் மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலி தீஸ் வேர்ல்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் த கேரக்டர்ஸ். பிகாஸ் டீனேஜ் லைஃப் இட் செல்ஃப் ஒரு ஸ்டேபிள் யூனிவர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகாது. எஸ்டர்டே உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், இன்னைக்கு வேற ஒரு டிசிஷன் எடுத்துருப்பீங்க. நேற்று உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பான், இன்னைக்கு அவன் எங்கேயாவது தூரமாக போயிருப்பான். நேற்று உங்களுக்கு உங்களோட ஃபியூச்சர் கிளியராக தெரிஞ்சிருக்கும், ஆனால் இன்னைக்கு வாட் am I even doing? And Sonny Boy's worlds work exactly like that. The environment doesn't stay stable because the people inside it aren't stable either. And that's why the series doesn't need a complicated explanation for every dimension. The instability itself is the explanation. Nagara, a boy who doesn't know what he wants. And இப்போ we have to talk about Nagara because Sonny Boyoda protagonist traditional anime hero illa. He doesn't enter the story with a dream. He doesn't have a heroic goal. He doesn't say I will save everyone. He mostly observes. Others move, others argue, others create plans, others try to become leaders. And Nagara just exists. And that's exactly what makes him interesting. Because Nagara's biggest problem power illa, agency. அதாவது ஏஜென்சினா நான் எதை சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற எபிலிட்டி. நாகராக்கு பவர் இருக்கு, பட் அவனோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிளே அவன் என்ன பண்ண விரும்புறான்னு தெரியாமல் இருக்கிறது தான். அண்ட் திஸ் இஸ் வேர் சோனி பாய் பிகம்ஸ் பெயின்ஃபுல்லி ரிலேட்டபிள். பிகாஸ் நம்மளும் க்ரோயிங் அப்ல இருந்திருக்கும் போது எவ்ரி ஒன் ஆஸ்க் உனக்கு என்ன ஆகணும், பட் சம்டைம்ஸ் உங்ககிட்ட ஆன்சரே இருந்திருக்காது. சம் பீப்புள் இமீடியட்லி சே டாக்டர், இன்ஜினியர், ஆர்டிஸ்ட், பிஸ்னஸ் மேன், அண்ட் அதர்ஸ் ஜஸ்ட் டோன்ட் நோ. And society often treats that uncertainty as weakness. Sonny Boy says maybe uncertainty itself is a part of becoming a person. Absolute freedom is not always freedom. இப்போ நம்ம பேச போற டாபிக் one of the most interesting concepts in Sonny Boy, absolute freedom. இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரூல்ஸ் இல்ல, பேரண்ட்ஸ் இல்ல, ஸ்கூல் அத்தாரிட்டி இல்ல, கவர்மெண்ட் இல்ல, ப்ரீடிட்டர்மைன் ஃபியூச்சர் இல்ல. Sounds amazing, right? பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் it becomes terrifying. Because if nobody tells you what is right, then every decision is yours. If you fail, you can't blame the system. If you succeed, you can't credit the system either. And that is the burden of agency. And Sonny Boy repeatedly shows characters trying to escape this burden.
சில பேர் லீடர்ஸ் கிரியேட் பண்றாங்க, சில பேர் ரூல்ஸ் கிரியேட் பண்றாங்க, சில பேர் ரேங்கிங்ஸ் கிரியேட் பண்றாங்க, சில பேர் ரிலீஜியஸ் கிரியேட் பண்றாங்க, சில பேர் கேம்ஸ் கிரியேட் பண்றாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது? பிகாஸ் ஈவன் இன்சைட் அ வேர்ல்ட் வித்அவுட் ரூல்ஸ் ஹியூமன் டெஸ்பரேட்லி கிரியேட் ரூல்ஸ். எதனாலன்னா பிகாஸ் அன்சர்டனிட்டி இஸ் ஹார்டர் டு லிவ் வித் தென் ஆப்ரஷன். தி illusion ஆஃப் கண்ட்ரோல். இந்த ஒரு டாபிக் நம்மளுக்கு சோனி பாய்க்கு உள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் பவர் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு கூட்டிட்டு போகுது. பிகாஸ் whenever human enters an unknown environment, someone tries to become a leader. Because leadership gives the illusion that somebody knows what is happening. But Sony Boy continuously questions that. அதாவது என்னன்னா, இந்த லீடர்ஸ் எல்லாமே நிஜமாவே இந்த உலகத்தை புரிஞ்சுதான் இருக்காங்களா, இல்ல அவங்க ஜஸ்ட் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களா? And that's a very important distinction because power doesn't automatically create wisdom. Someone having the strongest ability doesn't mean they understand the universe. Someone speaking confidently doesn't mean they know where they're going. And this is where the series moves away from traditional anime storytelling. Because usually the strongest characters becomes the leader. இல்லையா? ஆனா சோனி பாய் கேட்கறது என்னன்னா, what if nobody deserves to be the leader? The cat. When meaning itself becomes uncertain. சோனி பாய்ல நிக்கி the cat. இது முதல் கிளான்ஸ்ல just a strange little character மாதிரி தான் தெரியும். பட் அந்த கேட்டும் ஒரு பார்ட் ஆஃப் த சீரியஸ் தான் அப்படிங்கிறப்போ லார்ஜா philosophical questions அது எழுப்புது. Because in Sony Boy we constantly see beings and systems whose purpose isn't immediately clear. And அது டெலிபரேட்டாவும் இருக்கு. Human beings hate meaningless things இல்லையா? Something happens, we immediately ask why. அதாவது என்னென்ன மாதிரினா, why am I here? Why did this happen? Why did I fall? Why did they live? Why am I alive? We want every event to have a reason. But what if sometimes there isn't one? Sony Boy doesn't rush to comfort us with an answer. And that is one of the most mature things about this series. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். This world, the danger of creating your own reality. இப்போ one of the most fascinating abilities in the series பத்தி பேசலாம். This world, a character can create a world according to his own rules. Think about how powerful that concept is. Most people complain about reality. அதாவது life is unfair, people don't understand me, world should work differently. ஆனா imagine பண்ணுங்க, you actually get the ability to build your own reality. Sounds like paradise இல்லையா? But Sony Boy கேக்குறது என்னன்னா, would you actually be happy there? Because a perfect world created entirely according to your desires. அது ஒரு பிரசனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. If everything obeys you, there is nothing challenges you. If nothing challenges you, you never change. And if you never change, you never really grow. And this is one of the deepest ideas in the series. Freedom without resistance na ad stagnation மாறிடுங்கறாங்க. Why Sony Boy doesn't explain everything? இப்போ this is probably the biggest reason some people love Sony Boy and some people hate it கூட. It doesn't explain everything. Why did this happen? Who created the world? What exactly is the system? Why does this power work like this? And sometimes the series gives you pieces and then it leaves. Traditional storytellingல எப்படி இருக்கும்னா, here's the answer. ஆனா Sony Boy எப்படி இருக்குதுன்னா, here's the question and you decide what is answer. And for viewers usual to complete explanation, that can feel frustrating. அதாவது complete explanation-ஐ பார்த்து பழகின யூசர்ஸ்க்கு இந்த அனிமி பார்க்கும்போது frustrating-ஆ தான் இருக்கும். But philosophically it makes perfect sense because real life doesn't come with an explanation manual. You don't know exactly why you met someone, why something failed, why your life changed directions, why one decision created another. You simply live through it and later you assign meaning. அதுதான் Sony Boy exactly audience பண்ண சொல்லி கேக்குது. The journey is not about returning home. இந்த டாபிக் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல you might think Sony Boy is a survival story. Students trapped in another dimension trying to return home. But as the story progresses, you realize home isn't really the final answer. Because even if they return home, they have already changed. And that's the point. Growing up itself is like leaving a world you cannot return to. You can go back to your old school, old house, old street, old friends, but you cannot return as the same person. And Sony Boy exactly captures that feeling. Through science fiction, the dimension change because the characters change. The world becomes strange because adolescence itself is strange. The ending, why the lack of answers matters. And finally, நம்ம the ending க்கு வந்தாச்சு. சில viewers கேட்பாங்க, அவ்வளவுதானா? Because Sony Boy doesn't give us the traditional big final battle, ultimate villain, perfect explanation, everything solved. அதுக்கு பதிலா life continues அப்படிங்கறத சொல்றாங்க. And that might actually be the most honest ending possible because growing up doesn't have a final boss. There isn't one moment where suddenly everything makes sense. நம்ம simply continue பண்ணுவோம், நம்ம மக்களை இழப்போம், சில புது நபர்களை சந்திப்போம், நம்மளோட மனசை பாதிப்போம், தவறுகள் நடக்கும், சில இதை சூஸ் பண்ணுவோம், அதை நினைச்சு வருத்தப்படுவோம், ஆனா மறுபடியும் அதை பண்ணுவோம் and somehow நம்ம மூவ் ஆயிட்டே தான் இருப்போம். அதுதான் நாகராவோட ரியல் ஜேர்னியும் கூட. Not becoming the strongest, not saving the universe, just learning to choose.
issues. So வீடியோட ஃபைனல்ல why Sonny Boy is special, அதாவது why do I think Sonny Boy deserves to be called one of the most important scientific anime of its generation? Because it doesn't use science fiction to escape reality, it used science fiction to make reality look strange enough for us finally notice it. இந்த ஒரு அனிமி சயின்ஸ் ஃபிக்ஷனை யூஸ் பண்ணி ரியாலிட்டில இருந்து எஸ்கேப் ஆகி நம்மளுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் அனிமி எண்டிங்கே கொடுக்கல, அனிமி ஸ்டோரி டெல்லிங்கையும் கொடுக்கல. இந்த அனிமி சயின்ஸ் ஃபிக்ஷனை யூஸ் பண்ணி நிஜ வாழ்க்கைய எவ்வளோ வினோதமா காமிக்க முடியுமோ அவ்வளோ வினோதமா காமிச்சு நம்மளுக்கு ரியாலிட்டியா உணர ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கு. அந்த alternate dimensions are about instability, the powers are about agency, the leadership conflicts are about control, the loneliness is about adolescence, and the journey is about growing up. Sonny Boy doesn't tell you what life means, it asks can you live even when you don't know, and maybe that's the real meaning behind the title itself. Sometimes life doesn't move according to a plan, நீங்க drift ஆவீங்க, you lose direction, you enter places you never expected, and eventually you realize maybe the goal wasn't to stop drifting, maybe the goal was to learn how to move while drifting. So guys, Sonny Boy உங்க லிஸ்ட்ல இருக்கா? வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா இந்த அனிமியோட எண்டிங்கை நீங்க எப்படி இன்டர்பிரட் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. and if you haven't watched Sonny Boy yet, maybe இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. because sometimes best anime-na everyone talks about the anime இல்ல, sometimes the best stories wait quietly for you to discover them. இன்னும் இந்த மாதிரி அனிமியை ஜஸ்ட் ஸ்டோரியா பார்க்காம அதுக்குள்ள இருக்கிற சைக்காலஜி, philosophy and meaning அண்டர்ஸ்டாண்ட் பண்ண TFCT சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. because இங்க அனிமியை ஜஸ்ட் பார்க்க மாட்டோம், புரிஞ்சுக்குவோம். this is TFCT and I will see you in the next one.